அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் சுடிதார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த சுடிதார் எப்படி போட்டு கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லா சுடிதாரும் ஒரே மாதிரி போட்டு கட் பண்ணக்கூடாது. நம்ம நாளாக மடித்து போட்டு கட் பண்ணுவோம். அதுவுமே நம்ம ஒவ்வொரு சுடிதாரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சுடிதாரில் இருக்கிற டிசைனை பாருங்கள். இந்த இலை எல்லாமே மேலே பார்த்த மாதிரி வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த பூ எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மேலே, அதாவது அப்சைடு பார்த்த மாதிரியே இருக்குது. சரிங்களா? நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா சுடிதாருக்கு இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டு தான் கட் பண்ணுவோம். இப்படி ரெண்டாக இருக்குது பார்த்திங்களா? 2 மீட்டர் துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள், இந்த இலையெல்லாம் இப்படி கீழே பார்த்த மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து இலை இருக்குது. ஒரு சிலதுலையெல்லாம் வேறு டிசைன் நம்ம பார்த்துக்கணும். சுடிதார் மெட்டீரியல் தைக்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிசைன் என்னவா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆல் ஓவர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி 2ஆக போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிசைன் ஒரே சைடாக பார்த்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ணணும். அது கவனமாக அதை பார்த்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே இலை பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்குது. நான் அப்படியே 2ஆக மடித்து போட்டேன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் கீழே வந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இலை மேலே போகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் தனித்தனியாக தான் போடணும். ஃப்ரண்ட்டு தனியாக முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் வந்து நான் மறுபடியும் இந்த இலை மேலே வர மாதிரி போட்டு அப்புறம் தான் பேக் கட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இப்போ பிகினர்ஸு இந்த மாதிரி சுடிதார் தைக்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை எல்லாம் கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க.